அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மேஷ ராசிக்கு அடுத்த 6 மாதங்கள். அதாவது நம்ம ஆகஸ்ட் மாசம் நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் எப்படி இருக்க போகுது 6 மாதங்கள். குறிப்பா 7.5 சனியோட ஜென்மசனி காலகட்டம் வரப்போகுது. 2027 6வது மாசம் அந்த சனி பயிற்சியில ஜென்மசனி வருது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும், இதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்துறது, இந்த விவரங்களை நம்ம பிராக்டிக்கலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்கு போயிடலாம். சோ சொன்னபடியே மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய ராசி. வாழ்க்கையில கடந்த ஒரு 2-3 வருடங்கள் கடுமையான வேதனைகளை, பயத்தை, இவ்வளவு நாள் நம்ம இந்த பயத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. வேலையை பத்தின பயம், குடும்பத்தை பத்தின பயம், பொருளாதாரத்தை பத்தின பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பில்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நிறைய அவமானங்கள், அசிங்கம், நம்ம நம்ப கூடாதவங்க எல்லாம் நம்பி ஏமாந்து போன கதைகள், இதெல்லாம் கடந்த 2 வருஷம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள்ல குரு மட்டும் உங்க ஜாதகத்துக்கு ஓரளவுக்கு நிதானமா இருக்கிறாரு. என்ன 4ஆம் இடத்துல குரு உச்சங்கிறது அவரோட 5ஆம் பார்வையால உங்களோட 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால 10ஆம் இடத்தையும், அப்புறம் 12ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. ஸோ குரு உச்சமாகிறது பொதுவாகவே நெருப்பு ராசிகளுக்கு நன்மை அளிக்கக்கூடியது. அதுதான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு அது 4ஆம் இடமா இருந்தா கூட ஒரு போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தை அடுத்த 6 மாதம் கொடுத்துரும். பணம் வரவேண்டிய வழியில நமக்கு வந்துடும், தேவையான இடத்துல நமக்கு கிடைச்சிரும். ஆனா அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கு. ஒண்ணு வந்து விரயமாகும். சரிங்களா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் நமக்கு குரு உச்சமாகி பணத்தை கொடுத்தா கூட 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால நமக்கு சில விரயங்கள் நேரலாம். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை பிரிசர்வ் பண்ண பாருங்க. தேவையில்லாத செலவுகளை குறைங்க, ஆடம்பரமான செலவுகளை குறைங்க. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நமக்கு தேவை. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது. பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் 7.5 சனி இதெல்லாம் விட்டுருங்க, அவங்க இயல்பாவே இந்த தியாக மனப்பான்மையோட தான் வாழக்கூடிய ஒரு ராசி. எதனாலும் முன்னாடி போய் செஞ்சு அசிங்கங்களையும் அவமானங்களையும் அது வந்து ஏதோ இந்த கிஃப்ட் மாதிரி, ஹானர் மாதிரி வாங்கிக்கக்கூடிய ஆட்கள். அடுத்து யோசிப்போம் வீட்டில் வந்து, இதை ஏன்டா நம்ம போய் முன்னாடி செஞ்சோம், நம்மளும் கூட்டத்தில் ஒருத்தனா நின்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஆனா முடியாது. உங்களோட குணம் அப்படி, அந்த நேச்சர், உங்களை கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. எதனாலும் முன்னாடி போய் செய்யறது, எதனாலும் முன்னிறுத்து நடத்துறது அப்படிங்கிற மாதிரி. சோ சில நிலைகள்ல இனிமே அடுத்த அந்த 6 மாதங்கள் இதுல நீங்க ஒரு கவனம் தேவை. குடும்பத்துக்கு நம்ம போய் நிக்கிறது சரிதான், ஆனா ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உதவியை கூட ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கால்குலேட்டிவாகவும் செய்யணும். சரிங்களா? அதுக்காக நான் வந்து சுயநலமா இருக்க சொல்லல. ஓரளவுக்கு உங்களோட நேரம், உங்களோட செயல்களை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு அந்த உதவிகளை செஞ்சுட்டு அமைதியா நகர்ந்து வந்துடுறது நல்லது. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அப்பா அம்மா கூட பிரச்சனை, மாமியார் மாமனார்கள், இந்த மாதிரி இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்திலையுமே அங்கங்க நமக்கு கசப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப அந்த அடுத்த 6 மாசம் நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்னா இல்ல. சொன்னபடியே எல்லா பிரச்சனையும் வரும், அதுக்குண்டான சொல்யூஷனும் அடுத்த நாளே வந்துடும். ஒரு பிரச்சனை வரும், அதை போராடி தீர்த்து வைப்போம், அப்புறம் சின்னதா இன்னொரு சேலஞ்ச் முளைக்க ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஃப்ளோல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கிட்டு அதை தீர்க்கிறதுக்கான வழிகளை மட்டும் பார்த்துட்டு, இது ஏன்டா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா நீங்க ஃபீல் பண்ணாம அமைதியா நகர்ந்தீங்கன்னா ஈஸியா அதை வந்து தாண்டி வந்துடலாம். குறிப்பா இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருட இறுதியில ராகு கேது பயிற்சி நடக்குது. அது இயல்பாவே மேஷராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய பயிற்சி தான். இப்பவே வந்து 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. இன்னும் மகரத்துக்கு போகும்போது நிறைய நல்ல பலன்களை தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கொடுப்பாரு. குறிப்பா நீண்ட நாள் எதிர்பார்த்த நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் மாதிரியான விஷயங்கள், தொழில் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் கிளைண்ட் பேஸ் அப்படிங்கறத அந்த 10ஆம் இடத்து ராகு பகவான் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கொடுப்பாரு. சோ நான் அதை பத்தி டீடைலா வீடியோ போடும்போது நான் அதை பத்தி பேசுறேன். இப்போதைக்கு இந்த 3 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 3 மாதமும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். 4ஆம் இடத்து குரு மட்டும் காப்பாத்திட்டு இருக்காரு. தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பாரு. பெரிய அளவுக்கு உடம்பு பிரச்சனைகள் எதுவும் படுத்தாது. நல்ல திசைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதை பத்தி நான் கடைசி பேசுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நேரம் தான் நம்ம தேவையில்லாத டிராப்புகள்ல போய் விழுவோம். முதல் டிராப் என்ன அப்படின்னா, அதிகப்படியான கடன் வாங்குறது. நம்மளால இவ்வளவுதான் கட்ட முடியும், இவ்வளவுதான் நம்மளால வந்து பொட்டன்ஷியல் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்குங்கிற ஒரு கடன் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உருவாகும். நீங்க இந்த அஷ்டமதி சனி 7.5 சனி ஆரம்பிக்கும் போது கவனிச்சீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்காரர்கள் 2025 6வது மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அஷ்டமதி சனி ஆரம்பிச்சது. 25, 24 இறுதியில இருந்தே அவங்க கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க, டிராப்ல போய் விழுந்தாங்க, தொழில் ஆரம்பிச்சாங்க, டிராப்ல போய் விழுந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த அஷ்டமதி சனி ஜென்மசனி காலகட்டங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி நமக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க, இதை செஞ்சு தரேன், அதை செஞ்சு தரேன், உங்க பணத்தை கொடுங்க, நான் 5 மடங்கு ஆக்கி தரேன், இந்த மாதிரியான டிராப்புகள்லாம் உருவாகும். அங்கே இருந்து தப்பிக்கிறதும் ஒரு புத்திசாலித்தனம் தான். சரிங்களா? ஏன்னா அந்த 7.5 சனி ஜென்மசனி காலகட்டம் அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி. இவனை நான் மலை மாதிரி நம்பினேன், ஆனா ஏமாத்திட்டான், இப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த அன்சர்டனிட்டில வரும். நம்ப முடியாத மாயமான சூழல், என்னையவே ஏமாத்திட்டான் பாரு, இப்படிலாம் இருக்கிறதுலாம் இந்த அஷ்டமத்து சனி 7.5 சனி ஜென்மசனி காலகட்டம் தான். ஸோ இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக நான் உங்களை பயம்லாம் காட்டல. 12 ராசிகளுக்கும் இந்த ஜென்மசனி வரதான் செய்யும். எல்லாரும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு சனி நீசம் ஆகிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மற்ற ராசிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி
எங்கெங்கெல்லாம் நட்பு பெறாரோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதீதமாக வச்சு செய்வார். சரிங்களா? உச்சமடையக்கூடிய துலா ராசிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு மட்டும் சனி நீசமாகிறதுனால அவரோட பலன்கள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். அதாவது தாங்கிக்கக்கூடிய வல்லமையை மேஷராசிக்காரர்கள் இயல்பாகவே பெற்றிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ, இந்த 6 மாதம்ங்கிறது தயார்படுத்தக்கூடிய வீடியோ தான் ஜென்மசனிக்கு. இது போக உங்களுக்கு இப்போ சில தசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா நீங்க ஒரு தனி செக்டாருக்குள்ள போயிருவீங்க. ஓரளவுக்கு நீங்க இந்த ஜென்மசனி காலகட்டத்தெல்லாம் கடந்துருவீங்க. ஏன்னா ராசி ஒரே ராசியா இருந்தாலும் ஜாதக கட்டங்கள் வேற, ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வேற. இந்த தசாபுத்திகள் எல்லாமே நம்மளோட கர்ம வினையோட பலன்கள். சரிங்களா? கர்ம வினையோட அடிப்படை தான் ஜோதிடமே. சரிங்களா? கர்ம வினைன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், ஜோதிடம்னு ஒண்ணு கிடையாது. ராசி, நட்சத்திரம், லக்னம் எதுவுமே கிடையாது. அப்போ கர்ம வினைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிறதுனால நீங்க உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பாருங்க. அதுல உங்களோட லக்னாதிபதி நல்லா இருந்தாரு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க தப்பிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களோட ராசிக்கு 5, 7, 9 உங்க ஜாதகத்துல குரு இருந்தாருனாலும் நீங்க தப்பிப்பீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. மேஷம் அப்படிங்கிறதுல சந்திரன் போட்டிருக்கும். அந்த சந்திரன்ல இருந்து எண்ணி வரக்கூடிய 5ஆம் இடம் சிம்மத்துல குரு இருப்பாரு, இல்லைன்னா துலாத்துல குரு இருப்பாரு, இல்லைன்னா தனுசுல குரு இருப்பாரு. சரிங்களா? இந்த 5, 7, 9ங்கிறது குருவுக்கு நேரடியான பார்வை உங்க சந்திரன் மேல விழுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாருக்குமே இருக்காது, சிலருக்கு இருக்கும். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் நேச்சுரலா நீங்க இந்த ஜென்மசனி 7 சனி காலகட்டத்தெல்லாம் ஈஸியா ஸ்ட்ரகிள் இல்லாம கடந்துருவீங்க. சரிங்களா? அது போக சில தசைகள் உங்களுக்கு இப்போ வளர்பிறை சந்திர தசை நடக்குது, நல்ல குருவோட பார்வை அல்லது சுக்கிரனோட வீடு, சுக்கிரனோட பார்வை பெற்ற செவ்வாய் தசை நடக்குது, குருவோட தசை நடக்குது. இந்த 3 தசைகள் நடக்கிறவங்களும் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், தப்பிச்சிருவீங்க. சரிங்களா? அதனால உங்களோட ரியாலிட்டியை தயவு செஞ்சு விட்டு கொடுக்காதீங்க. மேஷராசினாலே ஒரு போராட்டத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதை மட்டும் எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன தூசி மாதிரி நான் சமாளிச்சுட்டு போயிருவேங்கிற அந்த ஒரு உத்வேகத்தோட, மோட்டிவேஷனோட இந்த ஜென்மசனியை நம்ம எதிர்கொள்வோம். இந்த ஜென்மசனினால நம்மளோட வாழ்க்கையில பெருசா எதையும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தோட நீங்க ஆரம்பிங்க. நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ட்ராப்லையும் விழுந்துட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வேலை, தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் எந்த பெரிய கஷ்டங்களும் வராது. நல்ல திசைகள் நடந்தா கண்டிப்பா காப்பாற்றப்படுவீங்க. அது போக தான தர்மங்கள் பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சனி காயத்ரி மந்திரமும் படிச்சுட்டு வரலாம். உங்க குலதெய்வ வழிபாடும் மெயினா பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சோ இதுதாங்க விஷயம். இதுதான் அடுத்த ஒரு 6 மாதங்கள்ல நமக்கு மேஷராசிக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோவை உங்களோட மேஷராசி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு கொஞ்சம் அதிக அளவுல ஷேர் பண்ணுங்க. யாரும் பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.